சென்னை சேப்பாக்கத்தில் சமூக நலக்கூடத்திற்கு திருமணத்திற்கு அனுமதியானது மறுக்கப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சியால் சென்னை சேப்பாக்கம் சமூக நலக்கூடத்திற்கு திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் திருமணத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தற்போது பொது நிகழ்ச்சிகளுக்கு சமூக நலக்கூடத்தில் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, எந்த காரணத்தினால இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது ராம்குமார்? கண்டிப்பாக சூர்யா, தமிழகத்தில் விஐபி தொகுதியான கொளத்தூர் தொகுதி, அதற்கு அடுத்தாது போல் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி விஐபி தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருந்து வருகிறார். இந்த நிலையில இந்த திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட 126வது வார்டுக்குட்பட்ட ராம்நகர் பகுதி, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பட்டியலின சமூகமான ஆதி ஆந்திரா, தெலுங்கு பேசும் ஆதி ஆந்திரா மக்கள் அதிகமா வசிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில ஏழை எளிய அடித்தட்டு மக்களான ஏழ்மை நிலை உள்ளவர்களுக்கு அந்த ராம்நகர் 3வது தெருவில் சமூக நல கூடம் என்பது பல ஆண்டுகளா செயல்பட்டு வருது. சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்க இந்த சமூக நல கூடத்திற்கு ராம்நகர் 3வது தெருவை சேர்ந்தவர் திலீப். இவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறாரு. அதே போல அவருக்கு திருமணம் ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த அகிலா என்பவருக்கும் நாளை திருமணம் நடைபெறுவதற்காக கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பே இந்த ராம்நகர் 3வது தெருவில் இருக்கக்கூடிய சமூக நல கூடத்திற்கு கட்டணம் செலுத்தி இருக்கிறார். 8000 ரூபாய் கட்டணம் செலுத்திய பின்பு நாளை காலை திருமணம் பார்த்தசாரதி கோயில் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு அந்த காலையிலேயே இங்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் நடக்க இருக்கிறது. இந்த நிலையில இன்று பிற்பகல் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் திருமண மண்டபத்திற்கு செல்ல இருந்தனர். அப்போது அதற்கு அதிர்ச்சி காத்திருந்தது. குறிப்பாக 120வது வார்டுல உதயநிதி ஸ்டாலின் தொகுதி மக்களுக்காக கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள், அதாவது திமுகவின் சார்பில் தேர்தலுக்கு முன்பாகவே பொதுமக்கள் வாக்காளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது ஒவ்வொரு ஆண்டும் வாடிக்கையா இருக்கு. அந்த நிலையில அந்த நலத்திட்ட உதவிகள் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அந்த சமூக நல கூடத்துல ஒட்டுமொத்தமா குவிக்கப்பட்டிருக்கு. இதனால அந்த சமூக நல ஊழியர்கள், சென்னை மாநகராட்சி ஊழியர்கள், திலீப் சென்ற பிறகு அவருக்கு நாளை திருமண வரவேற்பு நடைபெறாது. உதயநிதி ஸ்டாலினோட நலத்திட்ட உதவிகள் பொருட்கள் அங்க குவிக்கப்பட்டிருக்கு, அதனால உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அதிர்ச்சியானது அவர் ஊழியர்களிடம் ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பே கட்டணம் செலுத்தி அதற்கான ரசீதையும் பெற்றுவிட்டேன், எப்படி நீங்கள் நாளை திருமண வரவேற்பிற்கு அனுமதி மறுப்பீர்கள் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் இதற்கு அராஜக போக்கில் உங்களுக்கு திருமணம் நடத்துவதற்கான அனுமதி கிடையாது என திருப்பி அனுப்பியிருக்கிறார். இதனால் நாளை திருமணம் நடைபெறுமா இல்லையா என்ற கேள்வியில் பெற்றோர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். குறிப்பாக குறைந்தபட்ச கட்டணமான 8000 ரூபாய் கட்டணம் அங்கு இருக்கக்கூடிய பட்டியலின சமூகமான ஆதி ஆந்திரா மக்கள் இந்த திருமண மண்டபத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். திருமணம், வரவேற்பு, அதே போல பிறந்தநாள் கொண்டாட்டங்களுக்கு தொடர்ச்சியா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த நிலையில சமீப காலமாக அந்த சமூக நல கூடங்கள்ல உதயநிதியோட திமுகவுக்கு தேவையான பொருட்கள் குவிக்கப்பட்டிருக்கு. இதனால பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இருந்தாலும் ஏற்கனவே கட்டணம் ஆன்லைன் மூலம் செலுத்தி அதற்கான இது பில்லையும் பெற்றுக்கொண்ட பின் தற்போது இந்த திருமணம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பெற்றோர், மணமக்கள் மற்றும் பெற்றோர் மிகுந்த அச்சத்திற்குள்ளாயிருக்காங்க. நாளை திருமணம் நடைபெறுமா இல்லையா என்ற அச்சத்தில் ஏற்பட்டிருக்கிறார்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை பொறுத்தவரை தொடர்ச்சியா திமுகவினரோட அராஜக போக்கு என்பது நடைபெற்று வருகிறது. இது ஒரு பகுதியாக தான் இந்த சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த திருமண மண்டபத்தில் திமுகவிற்கு தேவையான பொருட்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது. பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது இப்போ நாளை திருமணம் நடைபெறுமா இல்லையா என்ற அச்சத்தில் இருக்காங்க. திருமணத்திற்கான பத்திரிகைகள், அழைப்பிதழ்கள் எல்லாம் உறவினர்களுக்கு கொடுத்த பின்பு திருமணம் நாளை நடைபெறுமா என்ற அச்சத்தில் தற்போது மணமக்கள் உருகி இருக்கிறார்கள். அதாவது நாளை என்ன செய்வது என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். சூர்யா, உதயநிதியின் நிகழ்ச்சிக்காக தடைபடக்கூடிய திருமணம் மற்றும் திருமண வீட்டாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிகழ்வு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.